கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். சரி, ஓகே. அது கீழே நம்ம வாசிச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த காரியங்கள் எல்லாம் யாரை பற்றி சொல்லப்பட்டது அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த 1வது வசனத்தினுடைய கடைசியில் ஒரு வார்த்தையை கவனிங்க. யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த ராஜாக்கள் மத்தியில, அவர்கள் இருந்த நாட்களின் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவரால் சொல்லப்பட்ட, இல்லை ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட, இல்லை ஆண்டவர் கண்ட ஒரு தரிசனமாக கூட இந்த பகுதிகளை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவருக்குள்ள ஒரு தரிசனம். இப்போ நமக்கெல்லாம் தரிசனம் அப்படின்னா நம்ம நிறைய சொல்ல முடியும். ஒரு சபையை எழுப்பணும், இல்லை ஆத்துமாக்களை சந்திக்கணும், இல்லை மிஷினரியா போகணும், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்ல முடியும். இது கர்த்தர் எனக்காக கொடுத்த தரிசனம், இது கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற தரிசனம், அது மாதிரி நம்ம நிறைய சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைக்கிறார். அன்னைக்கு ஆண்டவருடைய மனசுல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு காரியம், ஆண்டவருடைய இருதயத்துல பாரப்பட்ட ஒரு காரியத்தை அங்க எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன குறித்துதான தரிசனம் என்ன? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க ஒரு சில காரியங்கள் ஆண்டுடைய இருதயத்தில் இருந்தது, மற்ற பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அதுதான் ஒரு தரிசனம். ஆனா அவங்களுடைய காரியங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தரிசனம் அப்படின்னாலே எப்பவுமே நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படிதானே? எதை ஆண்டு நம்மளுக்கு ஒரு தரிசனமா கொடுக்கிறாரோ, மகனே மகளே இந்த காரியத்தை நீ செய்யணும்னு சொல்லி அதை நமக்கு முன்னிலைப்படுத்தும் போது முழுக்க முழுக்க அந்த காரியம் தான் நம்ம மனசுல இருக்கும். கொஞ்ச நாள் கழிஞ்சு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம மனசு ஃபுல்லா அங்கதான் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன், எப்படி என்ன பண்ண போற, அது மாதிரி ஆண்டவர் நமக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்திருப்பார் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம மனசு ஃபுல்லா எங்க இருக்கோம், அதன் மேலதான் இருக்கும். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில ஆண்டவர் தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கா? இது ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்க போறது இல்லை. அன்னைக்கு அந்த ஜனங்களை குறித்து நெகட்டிவா ஆண்டவர் கண்ட ஒரு தரிசனத்தை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில நிறைய ஒருவேளை பாசிட்டிவா ஒரு ஆத்தும ஆதாயம், இல்லை உன்னை கொண்டு ஒரு ஊழியம், இல்லை உங்களை கொண்டு ஒரு சபை, இது மாதிரி ஆண்டு ஏதோ ஒரு தரிசனத்தை கொடுப்பாருன்னா ஸ்தோத்திரம். அதை நம்ம ஃபாலோ பண்றோம், அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்ளுகிறோம், அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம், அது நல்லது. ஆனா இந்த ஆங்கிளையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க போகிறோம். ஆண்டுடைய மனசுல ஒரு நீங்காத காரியமா என் வாழ்க்கை இருக்கா? ஆண்டுடைய மனசுல ஒரு நீங்காத ஒரு தழும்பா என்னுடைய வாழ்க்கை இருக்கா? எப்ப பத்தி என்னை யோசிச்சாலும் அவர் மனசுல இந்த காரியம் தான் வந்து நிக்குதா? இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் கூடயும் நம்ம பழகுறோம், பேசுறோம். ஆனா ஒரு சிலருடைய பெயரை சொன்னா ஒரு சில காரியங்கள் நமக்கு மனசுக்கு வந்து நிற்கும். இவங்களா எப்ப பார்த்தாலும் அன்பா இருப்பாங்க, இவங்களா எப்ப பார்த்தாலும் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க, இவங்களா எப்ப பார்த்தாலும் ஜெபிப்பாங்க. அப்ப அது மாதிரி இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல என் பேரை சொன்னா
அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெயரை ஆண்டுடைய சமூகத்துல வைக்கும் போது ஆண்டவருக்கு என்ன தரிசனமோ தோணும். நம்ம அப்படிதான் யோசிச்சு பார்க்க போகிறோம். இன்னைக்கு இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கன்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு தரிசனம் என்ன, அந்த ஜனங்களை குறித்துதான் ஒரு பாரம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, வித்தியாசமான காரியங்களா இருந்துச்சு. ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இல்லை, ஆண்டவரை விசனப்படுத்துகிற, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியங்களாகத்தான் இருந்துச்சு. இன்னைக்கு என் பேரை சொல்லும் போது எனக்கு உண்டான தரிசனம் பாசிட்டிவா ஆண்டுடைய சமூகத்துல நிற்குதா, நல்ல தரிசனமா ஆண்டுடைய சமூகத்துல. இந்த கொர்நேலியை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். அவர் பண்ணின ஜபங்களும் தான தர்மமும் ஆண்டுடைய சமூகத்துல ஒரு நினைப்பூட்டுதலாய், இவர் பண்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டுடைய சமூகத்துக்கு போகுது. போய் இப்படி கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான தர்மம் பண்றான், அவன் ஜெபிக்கிறான். அந்த நேம் அங்க ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு இன்டிமேட் ஆகிட்டே இருக்கு, ஆண்டவருக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இன்னைக்கு என் பேரை சொல்லும் போது என்ன காரியம் ஆண்டுடைய சமூகத்துல அறிவிக்கப்படுது, இன்னைக்கு என் பேரை சொல்லும் போது ஆண்டுடைய சமூகத்துல என்ன காரியம் ஆண்டவருக்கு ஒரு தரிசனமா வருது, யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிற இந்த நேரத்துல ஆண்டு நம்மளோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம், நம்மளை குறித்து தேவ சமூகத்துல என்ன தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என் பேரை சொல்லும் போது ஆண்டவருக்கு என்ன காரியம் ஒரு நினைப்பூட்டுதலா வருது. இன்னைக்கு என்னை பத்தி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவேன் அப்படின்னா என்ன காரியம் ஆண்டவருக்கு ஞாபகமா இருக்கும். நான் செய்யற ஜபமா, நான் செய்யற ஊழியமா, இல்லை நான் பாடுகிற பாட்டா, நான் செய்கிற தான தர்மமா, இல்லை நான் வாழுகிற அன்பான வாழ்க்கையா, பரிசுத்தமான வாழ்க்கையா, இது ஆண்டோடைய பார்வையில் ஒரு தரிசனமா, ஒரு நினைப்பூட்டுதலாக வருமா, இல்லை அதற்கு மாறாக ஆண்டவரால் மறக்க முடியாத ஏதோ ஒரு சில பாவ காரியங்கள் இன்னைக்கு என் பெயரை சொல்லும் போது ஆண்டுடைய சமூகத்துல ஒரு நினைப்பூட்டுதலாக, ஒரு தரிசனமாக ஆண்டுடைய சமூகத்தில் இருக்குதா, நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு இந்த ஒரு சில காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தரிசனமா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அதே காரியங்களை நம்ம கூட இருக்கான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம். ஒருவேளை அப்படி இருக்குமானா அன்றைய இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுதலா இருக்கக்கூடாது, இந்த காரியங்கள் எல்லாம் என்னை குறிச்சு ஒரு தரிசனமா இருக்கக்கூடாது. நீங்க முன் குறித்த உங்களுக்கு பிரியமான காரியங்கள் என் வாழ்க்கையில உருவாகணும். அது என்னை குறித்து சொல்லும் பொழுது உங்க சமூகத்தில் ஒரு நினைப்பூட்டுதலாக வரணும். அது என்னை குறித்து சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தரிசனமா அந்த காரியம் மாறணும். திரும்ப கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு இந்த ஜனங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரை பாரப்படுத்தின, ஆண்டவரை விசனப்படுத்தின ஒரு சில காரியங்கள் வந்து இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்ச ஒரு சில காரியங்களை தான் நம்ம வாசிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டுடைய இருதயத்துல வந்து நிற்கிற ஒரு முதல் காரியம் என்னவாமா, இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்குது. இன்னைக்கு நாம யோசிச்சு பார்க்க போறோம். என் பேரை சொல்லும் போது, என்னை பத்தி சொல்லும் போது ஆண்டுடைய சமூகத்துல நினைப்பூட்டுதலா, ஆண்டுடைய சமூகத்துல என்ன கொடுத்துதான தரிசனமா என்ன போய் நிக்குது. இவங்களுக்கு அறிவே இல்லை, இவங்களுக்கு உணர்வே இல்லை அப்படின்னு ஆண்டு நம்மளை பத்தி சொல்லுவாரா? கர்த்தரை அறிகிறது தான் தேவ சமூகத்துல அறிவு. அதோடு கூட ஆண்டு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, என் ஜனம் உணர்வு இல்லாம இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனா ஒரு காரியம் என்னன்னா, ஒரு பாவத்தை குறித்துதான ஒரு விழிப்புணர்வு அவங்ககிட்ட இல்லை.
அதுல அவங்களுக்கு அறிவு இல்லாம, உணர்வு இல்லாம திரும்ப திரும்ப அந்த காரியத்தை செய்து திரும்ப திரும்ப அந்த காரியத்துல விழுகிற ஒரு கூட்டமாக அவங்க இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் நம்ம கூட இருக்கா? வேதத்துல நிறைய இடத்துல வாசிக்க முடியும். நீதிமொழிகள் புஸ்தகம் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப அறிக்கை செய்யலன்னா என்ன அர்த்தம்? அது நமக்கு பாவமா உணர்த்தப்படல, அது நமக்கு பாவமா தோணல, அது நமக்கு பாவமா தெரியல. அதனாலதான் நம்ம என்ன பண்ணல, ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கை செய்யல. நம்ம காலில் முள் குத்தி இருக்கிற அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே குனிஞ்சு அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம செய்வோம். அப்ப நமக்கு காலில் உணர்வே இல்லை அப்படின்னா எப்படி முள் எடுக்க முடியும்? இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு பாவத்தை விட்டு வெளிவர அவங்களுக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. நம்ம பாவத்துலதான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லாம அவங்க அதிலேயே வாழ்ந்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதே இடத்துல கூட நம்ம வாசிக்க முடியும். 19:20 பாருங்க, 18 கூட நம்ம வாசிக்க முடியும். 1:18-19-20 பாருங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அது பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோன்னு எதிர்த்து இருந்தீங்கன்னா பட்டயத்துக்கு இரையாகி இருக்கும். நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம பேர் நிற்கும் போது, ஆண்டுடைய சமூகத்துல நம்ம நினைப்பூட்டுதலாக ஆண்டுடைய சமூகத்துக்கு போகும்போது நம்மளை குறிச்சு ஆண்டு எதை குறிச்சு பாரப்படுகிறாரு, எந்த காரியத்துல ஆண்டு சொல்றாரு, நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். நிறைய முறை நம்மளை குறிச்சு ஆண்டு ஒருவேளை வந்திருக்காங்க சிஸ்டர், நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். அவங்க எப்பவுமே என்ன சொன்னாலும் உணர்வே இல்லாதவங்க, இவங்க உணர்வடையவே மாட்டாங்க, அப்படிதான் நம்மளை குறிச்சு ஆண்டு சொல்லிட்டு இருக்கிறாரா? யோவான் புஸ்தகத்துல கூட வார்த்தைகள் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1 யோவான் 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான் 8-9. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கும், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்ப முதல் காரியம், அன்னைக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் ஆண்டு கண்டு ரொம்ப பாரப்பட்டது, இவங்க உணர்வடைய மாட்டேங்கிறாங்க. எத்தனை முறை ஏதேதோ விதத்துல உங்களுக்கு சொல்லி பார்த்தாலே இவங்க உணர்வடைய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நாத்தான் மேல அனுப்பி தாவீதின் பக்கமா நீ பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்லும் போது அவர் அதை ஏத்துக்கிட்டார். ஆரம்பத்துல அவர் எங்கேயோ ஒரு கதை சொல்றது போல சொல்லும் போது அவர் அதால ஏத்துக்க முடியல, அவருக்கு தெரியல. ஆனா மென்ஷன் பண்றாரு, அது நீ தான் சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, ஆமா நான் தான் அப்படிங்கிறது போல அவர் ஒத்துக்கிறாரு. ஆண்டோட சமூகத்துல ஒரு சரணடைவது நம்ம பார்க்க முடியும். அன்னைக்கு ஆகானை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆகான் தான் தப்பு செஞ்சதுல கொண்டு இருக்க முடியும் ஆண்டவரால. ஆனா ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வாய்ப்பா ஃபர்ஸ்ட் எந்த கோத்திரத்துல அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க அப்பா அம்மா வரிசையில் அவன் யாரு, ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வராங்க. அப்பயாவது முன்னாடி வாலண்டியரா வருவாங்களா அப்படின்னு. உணர்வு இல்லை. உணர்வு இல்லாததுனால அந்த ஜனங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமா போயிடுச்சு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் சொல்லி நினைப்பாங்க. இதுக்கு நம்ம யோசிச்சு பார்க்க போற முதல் காரியம், ஆண்டு நம்மளோட கூட பேசுறது. என்னை குறிச்சு ஆண்டுடைய சமூகத்துல ஒரு காரியம் போயிட்டு இருக்கு, என்னை குறிச்சு ஆண்டுடைய சமூகத்துல ஒரு தரிசனம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா, எப்ப பார்த்தாலும் இவங்க உணர்வடைய மாட்டாங்க. இவங்க உணர்வு இல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள், செஞ்ச பாவத்தை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அந்த தப்பு செஞ்சிருக்கு,
என்னை மன்னிங்க இயேசுப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்மளை விட்டு கொடுக்குற இருதயம் நம்ம கிட்ட இல்லாததுனால ஆண்டு நம்மளை பார்த்து விசனப்படுகிறான். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா ஆண்டுடைய சமத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த தரிசனம் மாறணும். என்ன நினைக்கும் போதெல்லாம் இந்த காரியம் தான் உங்க சமூகத்துல வந்து நிக்குதா, இந்த காரியம் தான் உங்களுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்குதா, என்ன மாற்றும் ஆண்டவரே. எவ்வளோ முறை இந்த மகனுக்கு சொல்லிட்டேன், எவ்வளோ முறை இந்த மகளுக்கு சொல்லிட்டேன், ஆனா உணர்வுடைய மாட்டேங்கிறாங்களே, ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்களே. இந்த உணர்வில்லாத சந்ததிய, இந்த அறிவில்லாத சந்ததியை என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஒருவேளை ஆண்டு விசனப்படுகிற அந்த சிந்தை மாறி இவங்களா சொன்ன உடனே கேட்டுப்பாங்க, இவங்களா சொன்ன உடனே உணர்வடைவாங்க. பாவம் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா உடனே ஒத்துப்பாம இந்த காரியங்கள் நம்ம கூட இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ரெண்டாவதா பாருங்க, அதுல எப்படி நம்ம வாசிக்கிறோம். 4வது வசனத்துல பாருங்க, ஐயோ, ஏசாயா 1:4, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று என்ன சொல்றாரு. அடுத்தது, இஸ்ரவேல் ஜனங்க பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறாங்க. இன்னைக்கு நம்மளெல்லாம் கேட்டா யாருமே அதை எப்படி சொல்றது, அதை ஏத்துக்க மாட்டோம். நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நம்ம மனசு அதை ஏத்துக்காது. இல்லையே, நான் எல்லா சபத்துக்கும் வந்துட்டு தான் இருக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், நான் ஊழியம் பண்றேன், பாட்டு பாடுறேன், பிரசங்கம் பண்றேன், எல்லாமே தான் செய்யறேன், நான் எப்படி பின்வாங்க முடியும்? நான் எதுல பின்வாங்கி போயிட்டேன்? அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா ஆண்டவங்க அதோடு கூட ஒரு காரியத்தை சேர்த்து சொல்றாரு. கவனிங்க, கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி. இந்த ஜனங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்தா நமக்கே நல்லா தெரியும் தானே. இவங்க பலி செலுத்துறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, நிறைய நிறைய காரியத்தை கவனிக்க முடியும். பண்டிகைகள் ஆசரிக்கிறாங்க, ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்க, மாத பிறப்பு ஆசரிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நல்லதுதான், ஆனா இதெல்லாம் தேவனை என்ன பண்ணுதாமா, கோபம் உண்டாக்கு. அப்போ நாம நினைக்கிறோம் இதெல்லாம் செய்யறதுனால நான் பின்வாங்கலன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யற இந்த காரியத்துல ஏதாவது ஒண்ணு தேவனை கோபப்படுத்தும் அப்படின்னா நம்ம பின்வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இதை செஞ்சா தேவனுக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு. ஆனா அதை செய்யும் போது பரிசுத்தருக்கு கோபம் வரும் அப்படின்னா இன்டைரக்டா மறைமுகமா நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா போயிட்டு இருக்கோம். நம்ம எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பாருங்க. எபிரேயர் 10:38 வாசிக்கிறோம். எபிரேயர் 10:38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. 39, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்ப அவங்க மறுபடியும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, பின்வாங்கி போவோம் அப்படின்னா ஆண்டு நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டாங்க. அப்படி பின்வாங்கி போவோம் அப்படின்னா நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிறார். அப்ப எது பின்வாங்குகிற காரியம், எது ஆண்டு நம்ம மேல பிரியமில்லாது இருக்கிற காரியம், எது நம்ம கெட்டு போகிற காரியம் பார்த்தா ஆண்டு சிம்பிளா சொல்றாரு, பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்குகிற காரியம். நம்ம எந்த காரியத்தை செய்யும் போது தேவனுக்கு கோபம் வருதோ அப்ப ஆண்டு சொல்றாரு, அப்போ நம்ம ஆண்டை விட்டு ஒரு ஸ்டெப் தூரமா போயிட்டு இருக்கோம். இளையகுமாரனை குறிச்சு நம்ம வாசிக்க முடியும். அவர் பண்ணின காரியங்கள் எல்லாமே வித்தியாசமானது. கண்டிப்பா தகப்பனுக்கு கோபம் வந்திருக்கு. அவர் பின்வாங்கிதான் போனார், தகப்பனை விட்டு பின்வாங்கிதான் போனார். ஒருவேளை உலகத்தாரா இருந்தா கண்டிப்பா ஒரு மேல பிரியம் வச்சிருக்க மாட்டாங்க. தேவன் நம்மளை இன்னைக்கு நேசிக்கிறார். அவன் தூரமா போனதுனால, பின்வாங்கி போனதுனால அவருடைய ஆத்மா என்னவாச்சு, கெட்டு போனது நம்ம பார்க்க முடியும். ஆண்டு பக்கமா வந்த போது உயிர்ப்பிக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டுடைய சமூகத்துல என் பேரை சொல்லும் போது
ஆண்டுடைய சமூகத்துல என் வாழ்க்கையில ஒரு காரியம் அவருக்கு நினைப்பூட்டுதலா இருக்குன்னா எதை சொல்லுவார் ஆண்டவர்? எப்ப பார்த்தாலும் உணர்வடைய மாட்டேங்கிறார். எப்ப பார்த்தாலும் செஞ்ச தப்ப குறிச்சுன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிறார். அது ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், மனம் திரும்பணும், அது எண்ணமே இல்லாத இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையே அப்படிதான் இருக்கோ? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது சொல்றாரு, பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்குற காரியம், தேவனுக்கு கோபம் உண்டாக்குற காரியம் நம்ம கூட இருக்கும் அப்படின்னா நம்ம பின்வாங்குகிறது. நமக்கே தெரியும் முன்னாடி எப்படி இருந்தோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. ஏதோ ஒரு விதத்துல பின்வாங்குகிற காரியம் நீங்க ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளை குறிச்சு ஒரு நினைப்பூட்டுதலா போயிட்டு இருக்கு. இவங்க எப்ப பார்த்தாலும் பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் தேவனுக்கு கோபம் ஊட்டி கொண்டே இருக்கிறாங்க. என்ன பார்த்து அப்படி ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னா அந்த காரியம் மாறணும். அப்படி இருக்கிறோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். மூன்றாவது காரியமா அதுல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. பத்தாவது வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. 1:10. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் சனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுக்கல் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? வேதத்துக்கு அவங்க செவி கொடுக்கல. ஆண்டு சொல்ற ஒரு காரியம், நீங்க வேதத்துக்கு செவி கொடுக்கணும். நம்ம அதை வாசிக்கலாம் பாருங்க. ஓசியா 8:12 வாசிக்கலாம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சரி, அதே 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை பாருங்க. ஓசியா 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். என் சனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அது அந்நிய காரியமாக நினைக்கிறோம். அடுத்ததான் ஆண்டு சொல்றாரு, நீ வேதத்தை மறந்துட்ட அப்படிங்கிறார். அதனாலதான் ஆண்டு அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, தேவனுடைய வேதத்துக்கு நீங்க செவி கொடுங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கவே மாட்டேன். அதை நான் அந்நிய காரியமான என்றேன், அதை நான் மறந்து போயிட்டேன். நம்மளோட அப்படிதான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. இருக்கும் அப்படின்னா அந்த காரியத்தை மாற்றும்படி தேவன் இன்னைக்கு நம்மளோட கூட இடைபெறுவதை நம்ம பார்க்க முடியும். எருசலேம் குறித்து ஆண்டுக்கு இருந்த ஒரு பாரம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டுக்கு இருந்த ஒரு தரிசனம், அவங்களை நினைக்கும் போதெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு காரியம், இதெல்லாவது அவங்க உணர்வடையவே மாட்டேங்கிறாங்க. செஞ்ச தப்ப ஒத்துக்கிற இறுதி அவங்க கூட இல்லை. எத்தனை முறை ஆண்டு எதை கொண்டு பேசினாலும் அந்த பாவத்தை விட்டு வெளிவர அவங்களுக்கு மனசு இல்லை. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் ஒரு உணர்வில்லாத இருதயத்தோடு கூட, பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற இருதயம் இல்லாம அதுல திரும்ப திரும்ப விழுகிற ஒரு கூட்டமா நம்ம இருக்கிறோமா? அதுதான் என்னை குறிச்சு ஆண்டுடைய சமூகத்துல சொல்லப்பட்டு கொண்டிருக்கோம். யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது, தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற ஏதோ ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் செய்வேன் அப்படின்னா, நான் மறைமுகமா தேவனை விட்டு நான் பின்வாங்கி கொண்டிருக்கிறேன். இல்லையே, நான் ஆண்டுக்கு பிரியமான காரியத்தை தான் செய்யறேனே. ஆண்டு சொல்றாங்க, ஏதோ ஒரு காரியம் நான் கோபப்படுத்துது, நீ இதெல்லாம் செய்யறதுனால நீ ஆண்டோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஏதோ ஒரு காரியம் நம்மளை ஆண்டை விட்டு பின்வாங்கும்படி, ஆண்டவர் விட்டு தூரமாய் போகும்படி, ஆண்டு நம்ம மேல பிரியம் இல்லாதபடிக்கு நம்முடைய ஆத்மா கெட்டு போகும்படி நான் ஆண்டவரை கோபப்படுத்தி நான் தூரமா போயிட்டு இருக்கிறேன். மனம் திரும்ப. மூன்றாவது, கர்த்தருடைய வேதத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். அது நமக்கு அந்நிய காரியமா இருக்கா? அதை நம்ம மறந்துட்டோமா? ஆண்டு ஏதோ ஒரு விதத்துல பேச விரும்புகிறார். கண்டிப்பா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஒண்ணு கேட்கணும், இல்ல படிக்கணும், இல்ல வேற யாராவது சொல்றது நம்ம கேட்கணும்,
எந்த விதத்திலும் வேதம் என் பக்கமா வரக்கூடாது அப்படின்னா அன்று பார்க்கும்போது அதுதான் அவருக்கு பெரிய பாரமா இருக்கும். நான் எத்தனை விதத்துல மகளோடு கூட பேச விரும்புகிறேன், நான் எத்தனை விதத்துல மகளோடு கூட நான் பேச விரும்புகிறேன், நாளும் வேதத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அது அந்நிய காரியமா நினைக்கிறாங்களே, அதை மறந்துட்டாங்களே. நீங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்ததா பாருங்களேன், 11வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. எங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன் அப்படிங்கிற. என்ன அர்த்தம்? ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க 12வது வசனத்துல, என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யாரு? நான் சொன்னா இந்த காரியத்துல செய்யுங்கன்னு சொல்லி நான் சொன்னா, நிறைய விஷயங்கள் சபையில நிறைய காரியங்கள் உண்டு. சொல்லப்பட்டதெல்லாம் கிட்டத்தட்ட நம்முடைய சபைகளில் செய்யப்படுகிற காரியங்கள் தான். ஆராதனை செய்யறோம், அவனுக்கு கொடுக்கிறோம், கர்த்தருடைய ஓய்வு நாள் நம்ம ஆசரிக்கிறோம், நிறைய விஷயங்களை செய்யறோம். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு 14 பாருங்க, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்குது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை நான் சுமந்து இழைத்து போனேன் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள நிறைய காரியங்கள் கெட்டு கிடக்கு. அதை குறிச்சு நமக்கு பாரம் இல்லை. வெளியரங்கமா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு அதுல திருப்தி அடைகிறோம். கலாத்தியர் 1:10 கூட நம்ம வாசிக்க முடியும் பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை பாருங்களேன். கலாத்தியர் 1:10, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை. இப்ப அன்னைக்கு இருந்த ஜனங்க, நீ அதிகமா செலுத்துறியா இல்ல நான் அதிகமா செலுத்துறேன்? இல்ல உன் பலி ஆண்டவர் ஏற்கிறாரா இல்ல என் பலி ஆண்டவர் ஏற்கிறாரா? நீ நேரமா வந்து செய்றியா இல்ல நான் நேரமா வந்து செய்யறேன்? மனுஷர்கள் மத்தியில ஒரு மதிப்பை பெற்றுக் கொள்வதற்காக, இல்ல மனுஷர்கள் நம்மளை பத்தி பெருசா நினைக்கணும் என்பதற்காக அன்னைக்கு ஊழியம் பண்ணாங்க. அன்னைக்கு கர்த்தருடைய காரியங்கள் செஞ்சாங்க. ஆண்டருக்கு அருவருப்பா இருக்கு. மத்தேயு புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல கூட பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 28 வாசிக்கலாம். 27, 28 கூட வாசிக்கலாம். மத்தேயு 23ல 27, 28. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மருத்துவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். வெளியில மனுஷர்களை பிரியப்படுத்த, வெளியில மனுஷர்கள் மத்தியில நம்ம நீதிமானா காட்டுகிற வாழ்க்கை, அது அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டு நம்மளை குறிச்சு யோசிக்கும் போது இதுதான் ஆண்டுடைய சமூகத்துல போய் நிற்குதா? இவங்க என்ன பிரியப்படுத்த காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க. மனுஷர்கள் மத்தியில ஒருவேளை நல்ல பேர் எடுக்க, மனுஷர்கள் ஒருவேளை நம்மளை உயர்வா நினைக்கணும்,
இந்த மனுஷர்கள் மத்தியில் நம்ம நீதிமானா இருக்கணும் என்பதற்காக தான் இவங்க ஊழியம் பண்றாங்க, இவங்க பாட்டு பாடுறாங்க, இவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்க சபைக்கு வருகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்மளை குறித்து ஆண்டு சொல்லுகிறவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா? நிறைய முறை அப்படிதான் நம்மளுடைய காரியங்கள் நிறைய முறை அப்படிதான் இருக்கு. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா, நேரமும் வரலாம். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா, அப்போ பாட்டு பாடலாம். யாராவது ஏதாவது நம்மளை போய் தப்பா நினைச்சிருவாங்களா, அப்போ காணிக்க போடலாம். நம்மளை குறிச்சு தரக்குறைவா சொல்லிடுவாங்களா, அப்போ நம்மளும் சபையில 2-3 வேலையை செய்வோம். என்ன அர்த்தம்? ஆண்டு சொல்றது, இதை பார்த்து பார்த்து நான் இளைத்து போயிட்டேன், இதை சுமந்து சுமந்து நான் இளைத்து போயிட்டேன், எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறார். மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்கு என்னுடைய சமூகம் தான் கிடைச்சிச்சா? எங்க மனுஷர்கிட்ட நல்ல பேர் வாங்குவதற்கு கர்த்தருடைய காரியம் தான் கிடைச்சிச்சா? எனக்கு அவ்வளவு ஊழியம் பண்றாங்க அவங்க. அந்த வார்த்தையை கவனிங்க. ஏசாயா 1:11 உங்கள் பலிகளின் திரள், அவ்வளவு பலி செலுத்துறாங்க. அந்த பலிகளின் திரள் என்னத்துக்கு அப்படிங்கிறார்? எவ்வளவு பலி செலுத்தினாலும் அதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை குறிச்சு ஆண்டுடைய சமூகத்துல என்ன தரிசனம் ஆண்டுடைய சமூகத்துல இருக்கு? இன்னைக்கு என் பேரை சொல்லும் போது எது டக்குன்னு ஆண்டுக்கு யோசனைக்கு வருது, நினைவுக்கு வருது? யோசிச்சு பார்க்கணும். இதற்கு அறியுமா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு அந்நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கன்னு சொன்ன ஆண்டுக்கு ஒரு முதல் சிந்தனை என்னன்னா, அவங்க உணர்வில்லாத ஜனம். அவங்க உணர்வடைய மாட்டேங்கிறாங்க. எத்தனை முறை சொன்னாலும் அவங்க உணர்வடைய மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, என்ன கோபப்படுத்தி பின்வாங்கி போகிறாங்க. நாளுக்கு நாள் கர்த்தருடைய சமூகத்துல வளர மாட்டேங்கிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க அப்படிங்கிறார். மூணாவது, கர்த்தருடைய வேதம் அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. கர்த்தருடைய வேதத்தை அந்நிய காரியமா நினைக்கிறாங்க. எந்த விதத்துல அவங்க மத்தியில கர்த்தருடைய வேதத்தை கொண்டு போனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நாலாவது, மனுஷர்களை புரியப்படுத்த, மனுஷர்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்க, மனுஷர்களுக்கு முன்பதாக நீதிமானா காட்டுவதற்கு கர்த்தருடைய பணியை செய்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வராங்க, கர்த்தருடைய காரியத்தை உற்சாகமா செய்யறாங்க. ஏன்? மனுஷர்களுக்காக, மனுஷர்களை பிரியப்படுத்த. ஒருவேளை நாமளும் அப்படிதான் இருக்கிறோமோ? அடுத்த காரியமா பாருங்களேன். 17வது வசனம், நன்மை செய்ய படியுங்கள். ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். என்ன அர்த்தம்? ஒடுக்கப்பட்டவர்களை அவங்க ஆதரிக்கல, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை அவங்க விசாரிக்கல, விதவையின் வழக்கை அவங்க விசாரிக்கல. என்ன அர்த்தம்? மற்றவங்களை அற்பமா நினைச்சாங்க, மற்றவங்களை அற்பமா நினைச்சாங்க. இவங்கள்ட்ட யாருமே இல்லையில, இவங்கதான் விதவையாச்சு, இவங்கதான் திக்கற்ற பிள்ளைகளாச்சு, இவங்கதான் ஒடுக்கப்பட்டவங்களாச்சு. உங்களுக்கு எதுவும் செய்யலன்னா யாரு கண்டுக்க போறாங்க? நேசிக்கல. அவங்களை நேசிச்சது போல மற்ற ஜனங்களால் நேசிக்க முடியும். சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு. நம்மளால முடியல. நிறைய முறை நம்ம தவறி விடுகிறோம். நமக்கு வேண்டப்பட்டவங்களா செய்வோம். நம்ம ஏதாவது செஞ்சா அவங்க கைமாறு ஏதாவது செய்வாங்களா, நம்ம செய்வோம். நம்ம செஞ்சா 4 பேருக்கு நம்மளை பத்தி நல்ல விதமா சொல்லுவாங்களா, நம்ம செய்வோம். அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கறதுல எந்த யூஸும் இல்லை, ரிட்டர்ன் வராது. அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா 4 பேருக்கு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஜனங்கள் நம்ம கண்டு கொள்ளுவோமா? அன்னைக்குதான் ஜனங்க மத்தியில் அது பெருசா இருந்துச்சு, அது ஆண்டுடைய சமூகத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க மற்றவங்களை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களை ஒடுக்குறாங்க, நியாயம் செய்ய மாட்டேங்கிறாங்க, அநியாயம் பண்றாங்க, மற்றவங்களுக்கு போய் சேர வேண்டிய பங்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நாமளும் அப்படிதான் இருக்கிறோமோ? அன்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நம்ம ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம வாசிச்சிடலாம் பாருங்க. யோவான் புத்தகத்துல 1 யோவான் 3:16 வாசிக்கலாம் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான்.
1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். எந்த சகோதரருக்காக? எல்லாரும் நமக்கு சகோதரர்கள் தான். எல்லாத்தையும் அது குறிப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டு இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றார். 4ஆம் அதிகாரத்துல 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில், நீ எந்த சகோதரனும் கண்ணார பார்க்கிறியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தூரமா இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கிறான், ஒருவேளை நீ இங்க இருக்கிற, செய்ய முடியாது, அது வேற கணக்கு. ஆண்டும் கண்ணு முன்னாடி ஒருத்தனை கொடுத்திருக்கிறாரா, அது நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். யாக்கோபுல வாசிக்கிறார், நம்ம வாசிக்கலாம். அதிகாரம் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 15 வாசிக்கலாம் பாருங்க. 15-14. யாக்கோபு 2:15-14. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஒரு மூல காரணம் என்னன்னு பார்த்தா அன்பு இல்லை. அன்பு இருந்தா கண்டிப்பா நம்ம அப்படி செய்ய மாட்டோம். அன்னைக்கு என்ன ஜனங்க மத்தியில அந்த சகோதர அன்பு பார்க்க முடியல. அநியாயம் பண்றவங்களா இருக்கிறாங்க, அக்கிரமம் பண்றவங்களா இருக்கிறாங்க, சரிவரும் நியாயத்தை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க தானே அற்பமா நினைக்கிறாங்க. வேத அழகா சொல்லுது, ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவாங்க. இன்னைக்கு நம்ம அதுல குறைவுதான். ஆண்டுடைய சமயத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பா இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம பேரை சொல்லும் போது நம்மளை குறிச்சு ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கு. இந்த சகோதரன், இந்த சகோதரி என்னன்னு யோசிச்சு பார்த்தா அவங்க எப்ப பார்த்தாலும் உணர்வடைய மாட்டாத சொன்ன, எப்ப பார்த்தாலும் தேவனோட பின்வாங்குகிற சொன்ன, கர்த்தருடைய வேதத்தை மறந்துட்டாங்க. கர்த்தருடைய வேதங்களுக்கு அந்நிய காரியம் கேட்க மாட்டேங்கிறாங்க. மனுஷர்களுக்காக சபைக்கு வராங்க, மனுஷர்களுக்காக நீதிமான போல இருக்கிறாங்க, மனுஷர்களுக்காக ஊழியம் பண்ணுகிறாங்க. அவ்வளவு நீங்க நம்ம அப்படிதான் இருக்கிறோமோ? ஒரு சகோதர அன்பு இல்லாத ஒரு கூட்டத்துல தான் நாம இன்னைக்கு இருக்கிறோமோ? ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க போகிறோம். நான் ஒரு வாரம் அவரோடு கூட சேர்ந்து நம்ம செபிக்க போகிறோம். நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு என் பேரை சொல்லும் போது, நம்முடைய சபையை ஆண்டுடைய சமூகத்துல சொல்லும் போது, எது ஆண்டவருக்கு ஒரு தரிசனமா அவருடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, எது அவருக்கு ஒரு நினைப்பூட்டுதலா அவருடைய சமூகத்துல இருக்கு. நமக்கே நல்லா தெரியும். ஒரு சிலருடைய பேர்லாம் சொன்னா ஆமாமா இவங்க இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு ஞாபகத்துக்கு வரும். என் பேரை சொல்லும் போது ஆண்டுடைய சமூகத்துல எது ஞாபகமா இருக்கு? எப்ப பார்த்தாலும் உணர்வடையாத ஒரு கூட்டம், இதுதான் ஆண்டுடைய சமூகத்துல ஞாபகமா இருக்கா? எப்ப பார்த்தாலும் பின்வாங்கிக்கிட்டே இருக்கிற கூட்டம், இதுதான் ஆண்டுடைய சமூகத்துல நம்மளை குறித்து சொல்லும் போது ஞாபகம் வருது ஆண்டவருக்கு? 3வது, வேதத்துக்கு செவி கொடுக்காத, வேதத்தை மறந்த, வேதத்தை அந்நிய காரியமா நினைக்கிறவங்களா நம்ம? 4வது, மனுஷர்களுக்காக முழுக்க முழுக்க வாழ்கிறாங்க, கர்த்தருக்காக தான் வாழ்கிறாங்க. வாழ்க்கை கர்த்தருடைய வாழ்க்கை மாதிரி தெரியுது, ஆனா வாழ்றது மனுஷர்களுக்காக வாழ்க்கணுமா? 5வது, சகோதர அன்பில்லாத ஒரு வாழ்க்கையா? யோசிச்சு பார்த்து ஒப்பு கொடுத்து அண்ணன் ஜெபிப்பாரு. அவருடைய கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி அன்று எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சொல்லப்பட்ட 5 காரியங்கள்ல இதெல்லாம் குறை இருக்கிறதோ அதெல்லாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எல்லாரும் குறைவுள்ளவர்கள், அதனால் ஆண்டவர் இதை பேசுகிறார். உண்மைதான் ஆண்டவரே, இந்தந்த காரியங்கள் என்னிடத்துல உண்டு என்று சொல்லி அறிக்கை செய்வோமானால் நிச்சயமாக தேவன் ஒரு பலனை கொடுத்து அவருடைய ஸ்தானத்தில் திரும்ப நிறுத்தி நம்மளை
நிலைநிறுத்துவார். அர்ப்பணிப்பு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே என் தேவன் சொன்ன வார்த்தைகள் உண்மாண்டவரே. சும்மா நீங்க சொல்ல மாட்டீங்க, சும்மா எழுதி வைக்க மாட்டீங்க. இஸ்ரேல் மக்கள் அன்னைக்கு பின்வாங்குவர்களாக இருந்திருக்காங்க. ஆனாலும் என் தேவனை கை கொடுக்கல, கை விடல. கை கொடுத்து தூக்கி எழுப்பி விட்டு நெத்தும் இறங்கினீங்களப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை நாங்கள் நீ காரியமாக எண்ணாமல் அது இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷர் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் எழுதலாம் மனத்தை போல் இருப்பார் என்று சொன்னீங்களே. ஏற்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக வந்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய கரம் தொடர்ந்து நடத்தட்டும். இந்த குறைவையெல்லாம் நிச்சயமா உண்டாண்டவரே. நமக்கு முன்பாக நாங்கள் குறைவர்களாக நிற்கிறோம். நேரத்தில் எங்களை தூக்கி எடுத்து எங்களை கழுவி சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்களே நாங்கள் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட உதவி செய்யுங்கப்பா. மத்திய 5:48 தேவன் எழுதி வைத்திருக்கிறீரே, உங்கள் பிதா பூர்ண சர்க்குணாய் இருப்பது போல நீங்களும் பூர்ண சர்க்குணாய் மாற கடவுள் என்று சொல்லி எழுதிச்சிருக்கிறேன். அப்படியாக உண்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பிலே சகோதர அன்பிலே எவ்வளவோ பொருளாக இருக்கிறோம். உண்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த சகோதரனுக்காக ஜீவனையே கொடுத்தீங்களப்பா. அந்த அன்பு எங்களுக்குள்ள வளர இருக்க ஆண்டவரே எனக்கு கிருபைத்தாங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீ அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பயங்கள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்தவர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பாடானாலும் பாடி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை தந்து நடத்துவீராக. ஆமாம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனரம்பியமாக அவளை போல மனரம்பியமாக ஏற்றுக்கொண்டு எனக்காக என் தேவன் உண்டு என்பதை மனதில் வைத்து தைரியமாய் வாழ, விசுவாசத்தோடு தொடர்ந்து வாழ ஆண்டவரே எனக்கு கிருபை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. பெருந்திர பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உடைய கிருபை தாங்க. கர்த்தருடைய பிரதான கரம் ஆண்டவரே பெருந்திர பட்டணத்தை ஆசீர்வதிக்கட்டும். ரட்சிப்பை கொடுத்து என் பட்டணத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களையும் சந்தித்தீங்க, இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஒவ்வொரு கிராமங்களும் வெளிப்படட்டும். பெருந்திர பட்டணத்தை வெளிப்படட்டும். வெளிமாநிலத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு வெளிப்படட்டும். ஆண்டவரே இன்னைக்கு வெளிப்படுத்தினீரே, உலக மக்கள், அகில உலக மக்கள் எல்லாத்துக்கும் அன்பை வெளிப்படுத்தினீரே. அந்த வெளிப்படுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எல்லாருக்கும் அருளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்திருக்க ஒவ்வொரு எப்படியாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.